إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال اركبوا فيها بسم الله مجريها ومرساها إن ربي لغفور رحيم وهي تجري بهم في موج كالجبال ونادى نوح ابنه وكان في معزل يا بني اركب معنا ولا تكن مع الكافرين صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم لا تسبوا الدهر ولا تسبوا أنه الدهر أو كما قال صلى الله عليه وسلم لا تسبوا الدهر أن الله هو الدهر أو كما قال صلى الله عليه وسلم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு வ தஆலாக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. ஸலவாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாக அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அருமை முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத் தாபீன்கள், கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. சிறப்பான இந்நாளில் நாட்களுக்கெல்லாம் தலை சிறந்த நாளாகிய ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடம் மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேசர்களே, எப்பொழுதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம் பயன் நடந்து கொள்ளுமாறு, எவைகளெல்லாம் அல்லாஹ் எடுத்து நடக்குமாறு ஏறிருக்கிறானோ அத்தனை விடயங்களை எமது வாழ்வில் எமக்கு முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறு, எந்த ஷர்ரான விடயங்களை விட்டு அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அத்தனை ஷர்ரான விடயங்களை விட்டு முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் நற்கட்டளை செய்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையை எமக்கு தந்திருக்கின்றான். இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் நாம் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் பல நிலைமைகளுக்கு, பல சோதனைகளுக்கு நாங்கள் உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த சோதனைகள் ஏன் அல்லாஹ் எமக்கு தருகிறான் என்றால், நாங்கள் ஒவ்வொரு மனிதர்களும்
ஒவ்வொரு முஸ்லீம்களும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். நாம் செய்யக்கூடிய பாவங்களை விட வேண்டும். மனிதர்கள் புனிதர்களாக மாற வேண்டும். எம்முடைய ஈமானை நாம் இன்னும் இன்னும் பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் எமக்கு பலதரப்பட்ட சோதனைகளை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கின்றார். உலகத்துடைய வாழ்க்கையில நாம் வாழும் கட்டத்தில் எத்தனையோ விதமான சோதனைகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த சோதனைகள் அல்லாஹ் எமக்கு தாரது மனிதர்களை நான் தண்டிக்க வேண்டும், மனிதர்களை நான் சோதிக்க வேண்டும், மனிதர்களுக்கு நான் அதாபு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி அல்ல, மனிதர்களுக்கு அநியாயம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல. நாங்கள் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். ஈமானில் இஸ்லாத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் பல நிலைமைகளை கொண்டு என்னை சோதித்துக் கொண்டிருக்கின்றார். எப்படிப்பட்ட நிலைமைகள் எங்களுக்கு வந்தாலும் அந்த நிலைமைகளை மறந்து, அல்லாஹ்வை மறந்து, நபியுடைய வாழ்க்கையை மறந்து, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை மறந்து, இஸ்லாத்தை மறந்த நிலைமையில உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால தான் அல்லாஹ் எமக்கு பலவிதமான சோதனைகளை அழிவின் மூலமாக சோதனைகளை எமக்கு தந்து கொண்டிருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில அடியார்களுக்கு அல்லாஹ் சோதனைகளை ஏற்படுத்துகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா அன பிஸல்லாமின் லில் அபீத், நான் அடியார்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல. வமா கான அல்லாஹு லியظ்லிமஹும், அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு போதும் அநியாயம் செய்ய மாட்டான். சில சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு சோதனைகள் ஏற்படலாம், சில சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். அது எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்லுறான், வலாகின் கானூ அன்ஃபுஸஹும் யظ்லிமூன், அவர்கள்தான் அவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு, அவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களுக்கு அவர்களே தான் அவர்கள் அழிவை, நாசத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக வழங்கப்படுகிறது. நாங்கள் நினைக்கிறோம் இது அல்லாஹ் எம்மை அழித்துக் கொண்டிருக்கிறான், எங்களுடைய ஊரை பிரதேசங்களை அழித்துக் கொண்டிருக்கிறான் என்பதாக. சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், சோதனைகள் ஏற்படுவது நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தால், நீங்கள் செய்யக்கூடிய தவறால தான் சோதனைகளை நாம் தந்து கொண்டு இருக்கிறோம். இந்த சோதனைகள் மூலமாவது நீங்கள் என்னின் பக்கம் திரும்ப வேண்டும், என்னை ஈமான் கொள்ள வேண்டும், மஸ்ஜிதுகளோட தொடர்பானவர்களாக மாற வேண்டும். உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை, உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்களை நீங்கள் மக்களுக்கு செலவழிக்க வேண்டும், சதகாக்கள் செய்ய வேண்டும், ஜகாத்துகள் சரியான முறையில் நிறைவேற்றப்பட வேண்டும், தொழுகைகள் சரியான முறையில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் எனக்கு பலவிதமான முறையில் என்னை சோதித்துக் கொண்டிருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஹதீஸுல் குதுஸியிலே அல்லாஹ் சொல்றான், இன்னி ஹர்ரம்து ظுல்மன் அலா நஃப்ஸி, அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்வதை நான் ஹராமாக்கி இருக்கின்றேன். அல்லாஹ் அவன் மக்களுக்கு அநியாயம் செய்வதை அவன் ஹராமாக்கி இருக்கிறான் என்பதாக ஹதீஸுல் குதுஸியிலே அல்லாஹ் சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, சோதனைகள் எமக்கு மட்டுமல்ல சோதனைகளை தந்தது. எமக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்கள் பலவிதமான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், பலவிதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், பலவிதமான அழிவுகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். குடும்ப ரீதியாக அவர்கள் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், அழிவின் மூலமாக சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். சகோதரர்களே, பெரியோர்களே, நபிமார்கள் அல்லாஹ்வை துதிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடியவர்கள், எல்லாம்
சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்கள் தான் நபிமார்கள். ஈமானிலே உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் தான் நபிமார்கள். இந்த நபிமார்களை கூட அல்லாஹ் அவர்களுடைய ஈமானை கூட அல்லாஹ் சோதித்தான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எவ்வாறு சோதித்தான்? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சோதனைகளை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வைபிதலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பல நிலைமைகளை கொண்டு நாங்கள் சோதித்தோம். சகோதரர்களே, பெரியோர்களே, அவர்கள் அல்லாஹ்வை மறக்கவில்லை. அவர்கள் ஈமானில் உறுதியாக இருந்தார்கள். அவர்களுடைய ஈமானை விட்டு அவர்கள் ஓடவில்லை. சகோதரர்களே, பெரியோர்களே, எவ்வளவு பெரிய சோதனைகள் அவளுக்கு ஏற்பட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். இதுதான் தெளிவான சோதனை. இவர்களுக்கு கொடுத்த சோதனைகளை போல் எந்த ஒரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. குடும்பம் ரீதியாக சோதிக்கப்பட்டார்கள், நெருப்பில் போடப்பட்டார்கள். சகோதரர்களே, பெரியோர்களே, இப்படி பல நிலைமைகளை கொண்டு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதித்தார். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் அல்லாஹ்வை விட்டு திரும்பவில்லை. அவர்கள் இன்னும் அல்லாஹ்வோடு நெருங்கினார்கள், அல்லாஹ்வோடு தொடர்பு கொண்டார்கள். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எல்லா நிலைமையிலும் அல்லாஹ் எனக்கு போதுமானவன், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று அவர்கள் இன்னும் அல்லாஹ்வுடன் நெருக்கத்தை உண்டாக்கினார்கள். அதனால தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவனுடைய இறைநேசர் கலீலாக அல்லாஹ் ஆக்கிக் கொண்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அதே போல ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். ஃபிரௌனுக்கு முன்னால சோதிக்கப்பட்டார்கள். ஃபிரௌன் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தை அழிப்பதற்காக வேண்டி வந்தார்கள். சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த சந்தர்ப்பத்தில கடலுக்கும் ஃபிரௌனுடைய கூட்டத்துக்கும் மத்தியிலே அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஃபிரௌனுடைய மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் சொன்னார்கள், நாங்கள் அழிக்கப்பட போறோம், நாங்க எல்லோரும் அழிக்கப்பட போறோம் இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்துக்கு முன்னால். கண்ணியமான சகோதரர்களே, எங்களால தப்பிப்பதற்கு எங்களுக்கு இடமில்லை, எங்களுக்கு ஓடி ஒளிவதற்கு இடமில்லை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, மக்களை உற்சாகப்படுத்தினார்கள். கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். என்னுடைய ரப்பு என்னோட இருக்கிறான், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு இருக்கிறது என்பதாக ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கூட்டத்தை அவர்கள் உற்சாகப்படுத்தினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி உதவி செய்கிறான்? மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, அசாவை எடுத்து கடலுக்கு அடிங்க. கடலுக்கு அடித்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த கடல் 12 பாதைகளாக பிரிக்கப்படுது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் பலவிதமான சோதனைகளை கொடுத்து அல்லாஹ் சோதித்தான். கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள், கடலிலே தள்ளப்படுகிறார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு மீன் விழுங்குகிறது, ஒரு மீன் விழுங்கிக் கொள்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி, எப்போதும் அல்லாஹ்வை துதிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள். அவர்களுடைய ஈமானை அல்லாஹ் எப்படி பலப்படுத்தினான்? கண்ணியமான சகோதரர்களே, மீன் விழுங்கிக் கொள்கிறது. அந்த நேரத்திலே அவர்கள் 3 இருள்கள் அவர்கள் இருக்கிறார்கள். சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த ஒரு பயங்கரமான ஒரு கட்டம், அவர்களால தப்பிக்கொள்ள முடியாது. இந்த கட்டத்துல கூட அந்த இருளில் இருந்து அல்லாஹ்வை அழைத்தார்கள். அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அவர்கள் அல்லாஹ்விடம் தௌபா செய்தார்கள், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டார்கள். சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், فاستجبنا له ونجيناه من الغم وكذلك ننجي المؤمنين. அவர்களுடைய
அழைப்பை நாங்கள் அவர்களுடைய அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அவர்களின் துஆக்களை நாங்கள் கபூல் செய்தோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக விளங்கப்படுத்துகிறான். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், அவர்கள் என்னை துதிக்க இல்லாவிட்டால், அவர்கள் என்னை தஸ்பீஹ் செய்யாவிட்டால், லலபிஸ ஃபீ புத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், அவர்கள் கியாமம் வரைக்கும் மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்திருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக விளங்கப்படுத்துகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இவ்வாறு ஒவ்வொரு நபிமார்களுக்கும் பலவிதமான சோதனைகளை கொண்டு அவர்களுடைய ஈமானை அல்லாஹ் பலப்படுத்தினார், அவர்களுக்கு ஈமானை அல்லாஹ் படித்துக் கொடுத்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த உலகத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், பலவிதமான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, பெரியோர்களே, ஒவ்வொரு மாதங்களும் சில காலங்களாக முஸ்லிம் அந்நியர்கள் மூலமாக, எதிரிகள் மூலமாக முஸ்லிம்கள் தாக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே நாங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தோம், குனூத்துன் நாஸிலாத் ஓதினோம். ஏன் காரணம்? முஸ்லிம்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், முஸ்லிம்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும், முஸ்லிம்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தோம். சகோதரர்களே, பெரியோர்களே, நிலைமைகள் வரக்கூடிய நேரத்தில் மாத்திரம் நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை இபாதத் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அதனால தான் அல்லாஹ் எமக்கு அடிக்கடி சோதனைகளை, எமக்கு அடிக்கடி அழிவுகளை, அடிக்கடி பிரச்சனைகளை அல்லாஹ் எமக்கு தந்து கொண்டிருக்கின்றார். சகோதரர்களே, பெரியவர்களே, தற்போது எங்களுடைய நாட்டில் இன்றைக்கு அதிகமான மக்கள் இன்றைக்கு ஒரு சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மழை என்று சொல்கிறது, ஒரு காலத்துல மழை பொழியக்கூடிய நேரத்துல நாங்கள் சந்தோஷம் படுறோம், மழை பெய்து அல்ஹம்துலில்லாஹ். சில பகுதிகளுக்கு போனா சொல்லுவார்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், எங்களுக்கு மழை பொழிவதற்காக துஆ செய்யுங்கள், எங்களுடைய விவசாயம் நிலம் எல்லாம் வறண்டு போயிருக்கிறது, மழைக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைக்கு காலங்கள் மாறக்கூடிய நேரத்தில், இன்றைக்கு மழைகள் அதிகமாக பெய்யக்கூடிய நேரத்தில், இன்றைக்கு காற்று வேகமாக வீசக்கூடிய நேரத்தில், சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைக்கு காலத்துக்கு ஏற்றிக்கொண்டு இருக்கிறோம், அந்த காலத்தை நாங்கள் தப்பித்துக் கொண்டு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலா தசுக்குல், நீங்க காலங்களை நீங்க தப்பிக்க வேண்டாம், அது அல்லாஹ்வுடைய காலங்கள், அது அல்லாஹ்வுக்குரியது என்பதாக, அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, மழை என்று சொல்றது இது அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய ஒரு நிஅமத்து தான். இந்த மழை இன்னைக்கு மக்களுக்கு மழையுடைய பொறுமதி தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மழையில அல்லாஹ் எவ்வளவு பெரிய சிபாத்துகளை, தன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று தெரியாம இன்றைக்கு அதிகமான மக்கள் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெய்யக்கூடிய மழையில எவ்வளவு பெரிய சிபாவை, எவ்வளவு பெரிய நல்ல குணங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால், அல்லாஹ் இன்னும் பெய்யக்கூடிய மழையை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார். மழை என்று சொல்கிறது இது அல்லாஹ் எமக்கு தரக்கூடிய ஆகப்பெரிய ஒரு நிஅமத்து தான் மழை. இன்றைக்கு மழை இல்லாத பகுதியில போய் இன்றைக்கு நாங்க மழையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், எமக்கு மழையை பொழிய வைப்பாயாக. சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைக்கு மழை எமக்கு பாதகமாக அமைஞ்சிட்டு. ஏன் காரணம்? அல்லாஹ்வுடைய நிஅமத் சில கட்டங்கள்ல எங்களுக்கு எதிராக மாறுற காரணம் நாம் செய்யக்கூடிய பாவத்தால், நாம் செய்யக்கூடிய தவறால், நாம் எடுக்கக்கூடிய சில வட்டியால், நாம் செய்யக்கூடிய பெரும் ஹராமான காரணத்தால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நிஅமத்துகளை எமக்கு பாதகமாக அல்லாஹ் ஆக்குகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த மழை எப்படிப்பட்ட மழை என்று சொன்னா, வனஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரகா, இந்த வானத்தில இருந்து பொழியக்கூடிய மழை இருக்குது. இது எப்படிப்பட்ட மழை என்று சொன்னா, பரக்கத் பொருந்திய மழை. சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று நாங்க சொல்லுறோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பொழியுது, அல்லாஹ்வுடைய பரக்கத் பொழியுது என்று சொல்றோமே. சகோதரர்களே, இது வெறும் வார்த்தை அல்ல,
குர்ஆனுடைய வசனம். அல்லாஹ் சொல்றான், வனஸ்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரகா, வானத்தில் இருந்து பெய்யக்கூடிய மழை இது பரக்கத் பொருந்திய மழை என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக விளங்கப்படுத்தும். சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த மழை தண்ணியால எதையெல்லாம் செய்யணும் அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்றான். வஅஹைனா பிஹி பல்ததம் மைதா, செத்து போன ஊர்கள், வறண்டு போன ஊர்கள், எத்தனையோ ஊர்கள்ல விவசாய நிலங்கள் எல்லாம் வறண்டு போய் இருக்கிறது சகோதரர்களே. எத்தனையோ மிருகங்கள் எல்லாம், எத்தனையோ கால்நடைகள் எல்லாம் செத்து போய் கிடக்குது சகோதரர்களே, பெரியவர்களே. இந்த மழையுடைய தண்ணீரின் மூலமாக அல்லாஹ் அந்த உயிரை, அந்த ஊரை அல்லாஹ் ஹயாத்தாக்குறான், அந்த ஊரை அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறான் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் இன்னும் குர்ஆன்ல சொல்றான், சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த மழை தண்ணீர் மூலமாக உங்களை நீங்க சுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த மழை தண்ணியால சகோதரர்களே, இந்த மழை தண்ணி பரிசுத்தமானது. இந்த மழை தண்ணி மூலமாக எங்களை நாங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அல்லாஹ் இன்னும் சொல்கிறான், அந்த மழை தண்ணீர் மூலமாக ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த மழை தண்ணீரின் மூலமாக அல்லாஹ் ஷைத்தானுடைய தீங்கை விட்டு என்னை அல்லாஹ் பாதுகாக்கிறான். அந்த அளவுக்கு சக்தியை, அந்த அளவுக்கு அல்லாஹ் சிறப்பை இந்த மழை தண்ணீர் மூலமாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். சில நேரங்கள்ல சில உலமாக்கள், சில நேரங்கள்ல யாராவது ஷைத்தான் பிடித்தால் அந்த மழை தண்ணீரின் மூலமாக வைத்தியம் செய்வார்கள். யாருக்கும் சிலர்களுக்கு புள்ள பாக்கியம் இல்லாவிட்டால் இந்த மழை தண்ணீர் மூலமாக சிலர்கள் வைத்தியம் செய்வார்கள். ஏன் காரணம்? இந்த மழை தண்ணீர் மூலமாக அல்லாஹ் அவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த மழை தண்ணீர் மூலமாக வைத்தியம் செய்யக்கூடிய நேரத்தில் என்னப்பா நீங்க திருத்த செய்றீங்க, தண்ணியால நீங்க என்ன வைத்தியம் செய்றீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஷைத்தானுடைய தீங்கை விட்டு இந்த மழை தண்ணீர் மூலமாக அல்லாஹ் என்னை பாதுகாக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் இன்னும் குர்ஆன்ல சொல்றான், வலியர்பித அலா குலூபிக்கும், மழை தண்ணீரை பாவியுங்கள், அதை உபயோகியுங்கள், உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகிறான். சகோதரர்களே, பெரியவர்களே, இன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வயுஸப்பித பிஹில் அக்தாம், உங்களோட உடம்புல தீவன் இல்லையா, உங்களோட கால் கையில தீவன் இல்லையா, உடம்புல சக்தி இல்லையா, அல்லாஹ் சொல்றான், மழை தண்ணீரில் பாவிப்பதன் மூலமாக உங்களுடைய பாதங்களை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான் என்பதாக குர்ஆன் அழகான முறையில் பேசுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த மலைக்கு, பெய்யக்கூடிய மலைக்கு நாம் ஏசுவதன் மூலமாக எந்த ஒரு பிரயோசனமும் கிடையாது. அல்லாஹ் சொல்லுறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸுபு தஹர், மழை காலங்களுக்கு ஏசிரவானம், காலங்களுக்கு ஏசிரவானம். ஏன் காரணம்? வெயில் அடிக்கக்கூடிய காலத்துல நாங்க மழையை கேட்கிறோம், மழை பெய்யக்கூடிய காலத்துல நாங்க வேலை கேட்கிறோம். சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக மழை பெய்தா, அளவுக்கு அதிகமாக மழை பெய்தா, தேவைக்கு அப்பால் மழை பெய்தா, அல்லாஹ் சொல்லுறான், நீங்க துஆக்களை ஓதி நீங்க உங்களுக்கு பாதுகாப்பு செய்து கொள்ளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு அழகான முறையில் சில துஆக்களை எமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தற்போது எப்படி நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ள அனர்த்தம் இருக்கிறதே, இது எங்களுடைய காலத்துல மாத்திரம் வந்த ஒரு வெள்ள அனர்த்தம் அல்ல. நாங்க நினைக்கிறோம் இன்றைக்கு எத்தனையோ சிறுவர்கள் இன்றைக்கு வெள்ளத்திலே மூழ்கி கிடக்கிறார்கள், இன்றைக்கு எத்தனையோ சிறியவர்கள் இன்றைக்கு மூத்தாகி இருக்கிறார்கள், எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் வெள்ளத்தின் மூலமாக. சகோதரர்களே, இந்த அழிவு இது எங்களுடைய பார்வையில் பெரிதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் இது ஒரு பெரிய ஒரு விஷயம் அல்ல. அழிவு மௌத் என்று சொல்றது இது எங்களுடைய பார்வையில் பெரிதாக இருந்தாலும் மௌத்து அழிவு என்று சொல்றது இது அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு பெரிய ஒரு விஷயம் அல்ல. ஏன் நாங்க நினைக்கிறோம் இந்த வாலிபன் மௌத்தாகித்தானே,
இந்த குடும்பத்துல சார்ந்த ஒரு வாலிபன் ஒரு மனிதன் மூத்தாகிட்டானே, எவ்வளவு நல்ல மனிதன். சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் உலகத்துடைய வாழ்க்கையை வைத்துத்தான் அல்லாஹ் முடிவு செய்கிறார். இந்த நேரத்துல இந்த குடும்பத்தார்கள் எப்படி இருக்கிறார், எவ்வளவு எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறார்கள். சகோதரர்களே, பெரியோர்களே, இதை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதற்கு பகரமாக அல்லாஹ் அந்த உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த வெள்ள அனர்த்தம் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலேயும் அல்லாஹ் கொடுத்தார். இதைவிட பயங்கரமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த தஅவாவுடைய பணியை செய்யக்கூடிய நேரத்தில் மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை விட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கலிமா இல்லாத நிலைமையில் மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 950 வருடங்கள் இந்த தீனுக்காக வேண்டி, இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி மக்கள் எல்லாம் கலிமா சொல்ல வேண்டும், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன் என்ற கலிமாவை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 950 வருடங்கள் இந்த தீனுக்காக வேண்டி பாடுபட்டார்கள். சகோதரர்களே, பெரியோர்களே, உலகத்தில் வந்த ஒவ்வொரு நபிமார்களும் சொன்னார்கள், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுங்க, நீங்க வெற்றி அடைவீங்க. கலிமா அவ்வளவு பொறுமதியானது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய உம்மத்துக்கு சொன்னார்கள், நீங்க கலிமாவை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய வல்லமைகளை, அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை விளங்கப்படுத்தினார்கள். சகோதரர்களே, யாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, அல்லாஹ்வை மறுத்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தஅவத்தை மறுத்தார்கள், விரண்டோடினார்கள். சூரா நூஹ்லே அல்லாஹ் சொல்லுறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செஞ்ச உழைப்பை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுறான். எந்த அளவுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய உம்மத்துக்கு மத்தியில பாடுபட்டார்கள். சகோதரர்களே, பெரியோர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்துக்கு ஏற்பட்ட அந்த வெள்ள பெருக்குக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுறான். ஒரு பேர் சொல்லப்படும் தூஃபான் என்ற பேரே குர்ஆன் பேசுகிறது. அந்த வெள்ளத்துடைய பேர் தூஃபான். ஏன் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான வெள்ளம் ஏற்பட்டது. சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த வெள்ள அனர்த்தத்துல பாதிக்கப்பட்டவர்கள் வேற யாரும் அல்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன் கன்ஆன். சகோதரர்களே, பெரியோர்களே, வெள்ளத்துல மூழ்கடிக்கப்பட்டார்கள். 80 பேர் தான் இஸ்லாத்தை தழுவினார்கள், 80 பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மகனிடம் சொன்னார்கள், வகாலர்கபு ஃபீஹா பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வமுர்சாஹா இன்ன ரப்பீ லகஃபூருர் ரஹீம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, கப்பல்ல ஏறுங்க, பெரிய ஒரு வெள்ளம் வரப்போகுது, கப்பல்ல ஏறுங்க, பெரிய ஒரு வெள்ளம் வரப்போகுது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தஅவத்தை மறுத்தார்கள். وهي تجري بهم في موج كالجبال ونادى نوح ابنه وكان في معزل يا بني اركب معنا. அருமை மகனே, நீங்க கப்பல்ல ஏறுங்க, வலா தகும் மஅல் காஃபிரீன், இந்த காபிர்களோட சேர்ந்து நீங்க ஆளாகிற வானம், இந்த காபிர்களோட சேர்ந்து நீங்க பேசுற வானம், கப்பல்ல ஏறுங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய மகன் கன்ஆன் சொன்னான், قال سآوي إلى جبل يعصمني من الماء. ஒரு பெரிய ஒரு மலையை காட்டி சொன்னாரு கன்ஆன், வெள்ளம் வரக்கூடிய நேரத்துல அந்த மலையை வாப்பா காட்டி சொல்றாரு, இந்த மலைக்கு மேலே ஏறி நான் தப்பிக்கொள்வேன், இந்த மலைக்கு மேலே ஏறி நான் தப்பிக்கொள்ளுவேன், என்ன நான் பாதுகாத்துக் கொள்ளுவேன் என்பதாக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, வனாதா நூஹு ரப்பஹு ஃபகால ரப்பி இன்னப்னி மின் அஹ்லி வ இன்ன வஅதகல் ஹக் வ அன்த அஹ்கமுல் ஹாகிம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன் கேட்கல, தந்தையுடைய பேச்சையை கேட்கல, தஅவாவை மறுத்தார்கள், அல்லாஹ்வை புறக்கணித்தார்கள்.
அல்லாவை ஞாபகம் செய்யக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. சகோதரர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ் வெள்ளத்தை கொடுத்தான்னு சொன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டாங்க. வகால ரப்பி இன்னபினி மின் அஹ்லி, யா அல்லாஹ் என்னுடைய மகன் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர், என்னுடைய மகனை நீ பாதுகாப்பாயாக. கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ்விடம் துஆ கேட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடம் துஆ கேட்டாங்க. என்னுடைய கண்ணுக்கு முன்னால என்னுடைய மகனை நீ அழிக்கிறாதையா அல்லாஹ். சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைக்கு குடும்பத்தார்களுடைய கண்ணுக்கு முன்னால இன்றைக்கு எத்தனையோ சிறுவர்கள் அந்த வெள்ளப்பெருக்கில் மூழ்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு முன்னால், தாய்க்கு முன்னால், தந்தைக்கு முன்னால். கண்ணியமான சகோதரர்களே, உம்மா வாப்பாவும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, பிள்ளைகள் அந்த வெள்ளத்துல மூழ்கடிக்கப்படுகிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க. யாருமே கப்பலில் ஏறவில்லை, அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் மாத்திரம்தான் அந்த கப்பலிலே ஏறினார்கள். சகோதரர்களே, மற்ற எல்லோரும் அந்த 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 வெள்ளப்பெருக்கிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள் என்பதாக குர்ஆன் அழகான முறையில் பேசுகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கக்கூடிய நேரத்துல, அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சொல்றான், யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவர் உங்களோட மகன் அல்ல. ஒரு நபியுடைய மகன் அல்லாஹ்வில் ஈமான் கொண்டிருக்க வேண்டும், அவர் உங்களுடைய மகன் அல்ல. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அவர் ஒழுக்கம் இல்லாதவர், அவர் இஸ்லாத்துக்கு முரணான பேச்சுகளை பேசுகிறார்கள், முரணான கேள்விகளை அவர்கள் செய்கிறார்கள். அதனால் அவர் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்று நீங்க சொல்லாதீர்கள். அவரை பற்றி எதுவும் நீங்க பேசவாங்க, அவர்களை நாம் அழிக்க போறோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக விளங்கப்படுத்துகிறார். சகோதரர்களே, பெரியோர்களே, ஏதோ ஒரு அடிப்படையில சோதனைகள் வந்துவிட்டது, ஏதோ அடிப்படையில அல்லாஹ் எமக்கு சோதனைகளை அல்லாஹ் தந்து விட்டான். இந்த நேரத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை இன்றைக்கு அதையும் இதையும் பேசிக்கொண்டு இருக்கிறதல்ல, நாங்கள் துஆ செய்ய வேண்டும், நாங்கள் அல்லாஹ்வோட இன்னும் தொடர்பாக வேண்டும். பல பிரச்சனைகளை அல்லாஹ் எமக்கு தர இருக்கின்றான். ஏன் காரணம்? நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும், நாங்கள் அல்லாஹ்வை துதிக்க வேண்டும், அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல நிலைமைகளை எமக்கு தந்து கொண்டிருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த அடிப்படையில நாங்கள் அதிகமாக அல்லாஹ்வை நாங்கள் சரியான முறையில் ஈமான் கொள்ள வேண்டும், ஈமானிலே உறுதியாக இருக்க வேண்டும், மஸ்ஜிதுகளோடு தொடர்புள்ளவர்களாக வாழ வேண்டும். நாங்கள் செஞ்ச பாவங்களை உணர்ந்து அல்லாஹ்விடம் தௌபா செய்ய வேண்டும். சகோதரர்களே, பெரியவர்களே, உலகத்துடைய வாழ்க்கையில நாங்க எவ்வளவு அமல்கள் செய்யறோம், எவ்வளவு இபாதத்துகள் செய்யறோம். நாங்க தொழுகிறோம், தஹஜ்ஜுக்கு தொழுகிறோம், ஹஜ்ஜுக்கு போறோம், உம்ராக்கு போறோம், காலத்துக்கு காலம் ஒவ்வொரு அமல்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் எமக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான், நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். தற்போது சதகாவுடைய நேரம், தற்போது சதகாவுடைய நேரம். ஏன் காரணம்? இன்றைக்கு எத்தனையோ மக்கள் இந்த வெள்ள அனர்த்தத்தால் எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனையோ உயிர்கள் பறிக்கப்பட்டு இருக்கிறது, எத்தனையோ பொருட்கள் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, நல்ல அழகான முறையில் வசதியோடு வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு ஒன்றும் இல்லாத நிலைமையில ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ குழந்தைகள் இன்றைக்கு மௌத்தாகி இருக்கிறார்கள். சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுப்பானாக. அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய வேலை, இன்றைக்கு ஒரு மக்கள் எங்களுடைய குடும்பத்திலே ஒருவருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் என்று சொன்னால், என்னுடைய நண்பருக்கு ஏதாவது கஷ்டம் என்று சொன்னால், என்னுடைய சகோதரனுக்கு ஏதாவது கஷ்டம் என்று சொன்னால், அதை நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். அவர்களுக்கு ஏதாவது ஒரு அடிப்படையில் நாங்கள் உதவுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம், அவர்களுக்கு உதவி செய்வதற்காக நாங்கள் முயற்சி செய்வோம். அந்த அடிப்படையில சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த வெள்ளப்பெருக்கில எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு நாங்கள் சதகா செய்ய வேண்டும், இந்த மக்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் ஒரு சகோதரன்
கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் உதவி செய்வதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எந்த அளவுக்கு எமக்கு கூலிகளை தாரான் என்று சொன்னால், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சகோதரன் வந்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொன்னார்கள். தன்னுடைய கஷ்டத்தை முறைப்பாடு செய்தார்கள். தன்னுடைய கஷ்டத்தை அவர்கள் சொன்ன நேரத்தில் தவாஃபை விட்டுட்டு அவர்கள் அந்த சகோதரனுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி ஓடினார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் உதவி செய்து வந்ததும் ஒருவர் கேட்டார், இவ்வளவு பெரிய அமலை, இவ்வளவு பெரிய தவாஃபை விட்டு நீங்க சென்றீர்களே. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு சகோதரன் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக பரிபூர்ணமான ஹஜ் உம்ரா செஞ்ச நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு மஸ்ஜிதுகளையும் அந்த வெள்ளத்துல, அந்த அனர்த்தத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி இன்றைக்கு பணங்கள் சேகரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த மக்களுக்கு ஏதோ அது அடிப்படையில உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ, சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்க அந்த அளவுக்கு நாங்க பணங்களை கொடுக்கிறது, சதகாக்களை செய்யறது. சதகா செய்வதன் மூலமாக அல்லாஹ் ஒரு போதும் எங்களுடைய பணங்களை அல்லாஹ் அழிக்க மாட்டான். இன்னும் அல்லாஹ் அந்த பணங்களை எமக்கு அதிகரித்து தருவான். அதே போல கெட்ட மௌத்துல இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஜும்மாவுக்கு பின்னால இந்த மக்களுக்காக வேண்டி, அந்த குடும்பங்களுக்காக வேண்டி, வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி இன்றைக்கு நிறைய மஸ்ஜிதுகள்ல இன்றைக்கு பணங்கள் சேகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு முடியுமான உதவிகளை செஞ்சு நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் பூரா உம்மத்துடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ மக்கள் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ உதவி செஞ்சிரியா அல்லாஹ். அவர்களுடைய நிலைமைகளை நீ சீராக்கிறியா அல்லாஹ். அவருடைய கஷ்டங்கள் துன்பங்களை நீ போக்கிறியா அல்லாஹ். நாங்கள் செய்யக்கூடிய பாவத்தால யா அல்லாஹ் முஸ்லிம்களை நீ சோதிச்சிராதையா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ உதவி செஞ்சிரியா அல்லாஹ். எங்களுக்கு உதவி செஞ்சிரியா அல்லாஹ். இரக்கம் காட்டிரியா அல்லாஹ். தேவைக்கு ஏற்ப மலைகளை கொலைய வச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் எல்லா துன்பங்களையும் விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله الواحد القهار العزيز الغفار مكور الليل على النهار تبصرة لأولي الأبصار. والصلاة والسلام على إمام الأبرار سيدنا محمد وآله الأطهار وأصحاب الأخيار. أما بعد، فاتقوا الله عباد الله. أوصيكم وإياي بتقوى الله فإنه ملاقيكم الحسنات. وصلوا خمسكم فإنها رأس العبادات. وأخلصوا في جميع أعمالكم فإن الله لا يقبل إلا طيبا خالصا. وأحسنوا فإن الله يحب المحسنين. سئل النبي صلى الله عليه وسلم عن الإحسان فقال أن تعبد الله كأنك تراه فإن لم تكن تراه فإنه يراك. فاتقوا الله أيها المؤمنون وأخلصوا دينكم فإن الله تعالى يقول وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تنزيل الكتاب من الله العزيز الحكيم. إنا أنزلنا إليك الكتاب بالحق فاعبد الله مخلصا له الدين. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بعهده في نبيه الكريم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر. أشهد أن لا إله إلا الله الأكبر وأشهد أن محمدا عبده ورسوله الأطهر. صلى الله وسلم وبارك على سيدنا محمد الأزهر وعلى آله وصحبه ومن عليه ظهر. أما بعد، فاتقوا الله عباد الله. أوصيكم وإياي بتقوى الله. وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. ألا إن الله أمركم في كتابه والصلاة والسلام على حبيبه. فقال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم فصل وسلم على سيدنا محمد وآله الكرام وأصحاب العظام. وارض اللهم عن ساداتنا خلفاء الراشدين.
سيدنا أبي بكر الصديق رضي الله عنه، وعن سيدنا عمر بن الخطاب رضي الله عنه، وعن سيدنا عثمان بن عفان رضي الله عنه، وعن سيدنا علي بن أبي طالب رضي الله عنه، وعن سائر العشرة المبشرين بالجنة، وعن بنت الرسول فاطمة، وعن الحسن والحسين، وعن حمزة والعباس، وعن أمهات المؤمنين، وعن الأنصار والمهاجرين، وعن سائر الصحابة أجمعين، وأنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تسوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.